அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா ஃபாத்திஹா, தோற்றுவாய். அத்தியாயம் 1, வசனங்கள் 7. அல் குரானின் முதல் அத்தியாயமே சூரா ஃபாத்திஹா தான். மனித சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டும் வேதத்தின் நுழைவாயில் என்றும் பொருள்படும். சூரத்துல் ஹம்த், தோற்றுவாய், ஆரம்பம் உட்பட பல பெயர்களை இந்த அத்தியாயத்திற்கு உண்டு. 7 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தின் சாரம்சம் என்னவென்றால், நம்ம படைச்சு பரிபாலிக்கும் அல்லாவை மட்டுமே வணங்கி அவனிடமே நேர் வழியை கோரி பிரார்த்தனை செய்வதே ஆகும். இந்த சூறால மொத்தம் 7 வசனம் இருக்கு. இந்த 7 வசனத்துல ஃபர்ஸ்ட் 3 வசனம் அல்லாவை மட்டுமே புகழ்ந்து பேசுகிற வசனங்கள் ஆகும். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழுமே அகில உலகத்தை படைச்ச அல்லாவுக்கு மட்டுமே உரியது. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவனை இறுதி நாளின் தீர்ப்பு அதிபதி. இப்படிப்பட்ட அல்லாஹ்வையே நம்ம வணங்கணும், அவன்கிட்டயே உதவி தேடணும். என்ன உதவி கேட்குறோம் நம்ம அல்லாஹ் கிட்ட? எங்களுக்கு நேரான பாதையத்தா. அந்த பாதை எத்தகையது என்றால், யாருக்கு நீ அருள் புரிந்து சொர்க்க வாசலுக்கு கூட்டிட்டு போறாயோ அந்த வழியை எங்களுக்கும் தா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அந்த பாதை மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். யாரோட கோவத்தை சம்பாதிச்சாங்களோ, அல்லாவோட கோவத்தை சம்பாதிச்சவங்கள்ட்ட இருந்து அந்த பாதை எங்களுக்கு வேணாம். வழி தவறியவங்களோட பாதையும் எங்களுக்கு வேணாம். எல்லாம் நீயே எங்களுக்கு உதவு, எங்களுக்கு நேர் வழி காட்டுன்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இந்த கேட்குற துவா எத்தனை தடவை ஒரு நாளைக்கு கேட்குறோம்? சராசரியாக நம்ம 5 வேளை தொழுகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 17 முறை அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். சுண்ணத்தோடு தொழுகிறோம், வித்திரெல்லாம் தொழுகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளை அறியாமலே அல்லாஹ் கிட்ட 32 முறை இந்த துவாவை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காமி, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காமின்னு. அல்லாஹ் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலேயும் எத்தனையோ இன்னல்கள்ல இருந்தும் சிக்கல்கள்ல இருந்தும் நமக்கு தெரியாமலே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கா. நம்ம இதுக்கு பழக்கப்பட்டிருக்கோம், நம்ம நேர்வழிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம். அல்லாஹ் நம்மளை பழக்கப்படுத்தியிருக்கா நம்ம அறிவுக்கு அப்பாலேயே. இந்த சூறா மிகவும் வல்லமையான சூறா. இதை கொண்டு நம்மளை நோய் நிவாரணியாகவும் இருக்குது. ஒரு நோய்பட்ட இடத்துலையோ இல்லை வலி இருக்கிற இடத்துலையோ நம்ம கைகளை வச்சுட்டு 7 தடவை இந்த சூறாவை ஊதினாலும் அது நமக்கு நோயை குணமாக்கும் ருக்கையாவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவை அதிகமாக ஓதி அதிக நன்மையையும் நேர்வழியையும் பெறுவோம்.